ஜியூஸோட மித்தாலஜி படி ஓகேவா 3 அனிமல்ஸ் வந்து கடவுள் வந்து படைச்சாராம் ஓகேவா. உலகத்தோட ஆரம்பத்துல ஒரு மொத்த நதியவும் ஒரே கல்ப்ல குடிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனிமல் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அனிமலை வந்து கடவுள் படைச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த அனிமலோட பேர் தான் பெஹமோத் அப்படிங்கிற ஒரு அனிமல். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்பண்ட், ஒரு பாம்பு. சோ கொலோசல் இட் டர்ன்ஸ் அப் த சீ இன் இட்ஸ் ஃபியூரி. அது கோவப்பட்டுச்சுனால் மொத்த கடலையே கடைஞ்சு எடுத்துரும், அப்படி ஒரு பாம்பு. அதுதான் லெவியத்தான் ஓகேவா. ஸோ அதுதான் வந்து லெவியத்தான் தண்ணிக்குள்ள இருக்குங்கிறாங்க. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர்ட் so huge that its wings blot out the sun. அது வந்து ஒரு மிகப்பெரிய பறவை. அந்த பறவை வந்து தன்னோட விங்கை விரிச்சிச்சுன்னா சூரிய வெளிச்சம் எர்த்துலயே படாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விங்கை கொண்ட ஒரு பறவை. கடவுளே இந்த 3 அனிமல்ஸையும் படைச்சாருன்னு அவங்க நம்புறாங்கனால் எர்த்துல மெயின்டைன் பண்றதுக்கு, ஆர்டரை மெயின்டைன் பண்றதுக்கு எந்த ஒரு கடல் உயிரினமும் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமா வளர்ந்துடக்கூடாது. எப்பப்போ அந்த மாதிரி ஒன்று வளருதோ அப்போல்லாம் லெவியத்தான் அதை தலையிலேயே தட்டும், அது அழிஞ்சு போயிடும். எப்பப்போ ஒரு பறவை வந்து நான் தான் இருக்கிறதுலே பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி வளருதோ அப்போ ஜிஸ் அந்த பறவை மிகப்பெரிய பறவை அது தலையில ஒரு தட்டும், எல்லாமே ஆர்டருக்கு திரும்பிடும். எப்பப்போ மண்ணு மேல இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் மனிதர்களை சேர்த்து குரங்குகளா இருக்கட்டும், அதுல இருந்து அந்த மனிதர்களா இருக்கட்டும், யார் ஒருத்தங்க இருக்கிறதுலே நாங்க தாண்ட இந்த உலகத்துக்கே பாஸ்ன்னு நினைக்கிறாங்களோ அப்போ பெஹமோத் வந்து ஒரு அடியை போடும். ஸோ இந்த பிலீஃப் வந்து இதுதான். இந்த 3 அனிமல்ஸை வந்து கடவுள் படைச்சாருன்னும், இந்த 3 அனிமல்ஸ் தான் வந்து எர்த்தை வந்து அந்த கடைசி நாள் அன்னைக்கு இந்த 3 அனிமல்ஸும் வெளியே வரும், 3 சண்டை போடும் அப்படிங்கிறது தான் பிலீஃப். இந்த பெஹமோத் வந்து எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா இது வந்து புல்லு தான் சாப்பிடும், ஆனா போன்ஸ் வந்து இரும்பு மாதிரி இருக்கும். அதோட முட்டியெல்லாம் வந்தீங்கன்னா பிரான்ஸ்னால உருவான அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் இது உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறது மண்ணுக்கு அடியில வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ரெண்டாவது அனிமல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிஸ், த ரூலர் ஆஃப் ஸ்கை. ஆகாயத்தோட ஆட்சி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய பறவை. இது வந்து நாட் கன்ஃபைன் டு எர்த்துக்குள்ளது இல்ல, மொத்த ஸ்பேஸ்ல இந்த எங்கனாலும் சுத்திட்டு இருக்கும். இது எர்த்துல வந்து நின்னுச்சுனால் இதோட தலை வந்து எர்த்துக்கு விட ஸ்கையில இருக்குங்கிறாங்க. ஸோ ஸ்கையில வந்து இதோட தலை இருக்குங்கிற அளவுக்கு இது பெரிய சைஸ். இதோட கால் வந்து எர்த்துல நம்ம கிட்ட வச்சுச்சுன்னா தலை வந்து ஸ்கைக்கு மேல போயிடுங்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா விங் வந்து நான் சொன்ன மாதிரி சூரியனை மறைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய விங். ஜிஸை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட முட்டை வந்து உடஞ்சிருச்சுனால் 60 சிட்டில வந்து கம்ப்ளீட்டா அதோட ஃப்ளட் வரும் அந்த எக்குக்குள்ள இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. டிஸ்ட்ரக்ஷன், வீடு எல்லாமே இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்து லாஸ்ட் தான் வந்து நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிறது லெவியத்தான். அதோட ஸ்கின் தண்ணிக்குள்ள இருக்குல்ல, ஸோ ஸ்கேல்ஸ் உள்ளுக்குள்ள யாருனாலையும் துளைக்க முடியாது, வாயில இருந்து நெருப்பு வரும். அண்ட் அது கடைஞ்சிச்சுன்னா கடலே வந்து கடையும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு 3 முக்கியமான அனிமல்ஸ். பிலீஃப் படி என்னன்னு பாத்தீங்கன்னா கடைசி நாள் அன்னைக்கு உலகம் வந்து அழியக்கூடிய காலகட்டத்தில் எப்போ ஒரு இனம் அதிகமா ஆட ஆரம்பிக்குதோ அந்த உலகத்துல, கொஞ்சம் கூட நியாயந்தர்ம உலகத்துல இல்லையோ, இந்த 3 அனிமல்ஸும் சண்டை போடுறதுக்கு காம்படிஷனுக்கு வரப்போகும். ஆனா ஜிஸோட யாருமே சண்டை போட முடியாதுன்னு நம்பப்படுது. காரணம் ஜிஸ் பிலாங்ஸ் டு ஆல் ஆஃப் ஸ்பேஸ். இது வந்து எர்த்துக்கு மட்டும் சொந்தமான ஒரு பறவை கிடையாது. ஸோ பேசிக்கா கடைசி ஃபைட்ல வந்து அதோட ரெஃபரன்ஸ் கிடையாது. ஆனா இந்த பெஹமோத் அப்படிங்கிற நிலத்துல இருக்கக்கூடிய இந்த அனிமலும் கடல்ல இருக்கக்கூடிய லெவியத்தனம் தான் வந்து ஃபைட்டை போடுமா. ரெண்டுமே பெஹமோத் வந்து அதோட வேகமா அந்த மிகப்பெரிய காம்பை வச்சுட்டு வேகமா ஓடி வர்றதும், இங்க லெவியத்தான் வந்து தீய கக்கிட்டு தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வர்றதும், இது ரெண்டும் சண்டை போடும். இந்த சண்டையில வந்து யாருமே ஜெயிக்க முடியாது. இது ஒருவேளை வந்து தண்ணியில இந்த சண்டை நடந்துச்சுன்னா கடைசி நாள், அது இன்னும் வரல, எர்த்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ பிலீஃப் படி கடைசி நாள் இந்த சண்டை வந்து ஒருவேளை தண்ணியில இருந்துச்சுன்னா லெவியத்தான் ஜெயிச்சிடும், ஏன்னா அங்க அதுதான் ராஜா. ஒருவேளை இது வந்து மண்ணுல நடந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் பெஹமோத் ஜெயிச்சிடும், ஏன்னா பெஹமோத் தான் இங்க ராஜா. ஆனா ஒரு கடற்கரையில நடந்துச்சுன்னா அந்த சண்டை முடியவே முடியாது, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அது ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ எர்த்துல வந்து மிகப்பெரிய பேரழிவு வர ஆரம்பிக்கும், யாருமே வந்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கடவுள் வந்து எர்த்துக்கு வருவாரு, வந்து பெஹமோத்தையும் சாவடிச்சிருவாரு, லெவியத்தானையும் சாவடிச்சிருவாரு. ரெண்டோட உடலை தான் வந்து சாப்பாடாவே எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து கடைசி நாள். அதுக்கப்புறம் யார் யாரு நல்லவங்களோ அவங்க தான் கடவுள் கூட உட்காந்து சாப்பிட முடியும், யார் யாரு கெட்டவங்களோ அவங்களாம் தண்டிக்கப்படுவாங்க. ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க கரெக்டா இருந்துக்கோங்க, அந்த கடைசி நாள் ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதுங்கிறது தான் வந்து பேசிக்கா கதை. ஸோ இந்த கதையை வந்து சில பேர் எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்கன்னா, மெக்சிகோ கிட்ட ஒரு மீன் வந்துருச்சுங்க. அந்த மீன் வந்து ஓர் ஃபிஷ். இது வந்து உண்மையிலே இருக்கக்கூடிய ஒரு மீனை. இந்த ஒரு மீனோட பிசிக் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்கும். ஜென்ரலா வயசானது தான் கரை ஒதுங்கும். பட் இது ஒரு குட்டி வந்து ஆழமான பகுதியில் வாழும். ஓகேவா, சூரிய வெளிச்சம் வந்து 1% போகக்கூடிய இடத்துல வாழக்கூடிய அந்த ஒரு ஓர் ஃபிஷ் அதோட குட்டி ஒன்று வந்து மெக்சிகோ பீச் கிட்ட பார்த்ததுனால தான் அந்த வீடியோ வைரல் ஆன உடனே லெவியத்தான் வந்துருச்சு, உலகத்தோட கடைசி நாள்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அதை லெவியத்தான் வந்த உடனே கடைசி நாள்னு சொன்னாங்க? இந்த கதைகள் தான். இது கடைசியில எப்போ இந்த லெவியத்தான் வந்து நான் இப்போ சொன்னேன்ல 3 அனிமல்ஸ் வந்து கடவுள் படைச்சாருன்னு நம்புறாங்கன்னா அதுல லெவியத்தான்
தண்ணிக்குள்ள இருக்குது. ஸோ அது வெளிய வர்ற காலகட்டத்தில உலகத்தோட கடைசி நாள் அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. நெருங்கிருச்சு. கடவுள் வந்து கடைசி சண்டைய பார்க்க போறாரு. அதுல வந்து காப்பாத்த போறாரு. உண்மையா ரைட்டியஸ யோக்கியமா, நியாயமா இருக்கிற மக்கள அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அதனால தான் இந்த வீடியோ வந்தோனே நெறைய பேர் லெவியத்தான பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அதனால தான் லெவியத்தான் மித்தாலஜி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க நம்பிக்கைகள் மட்டுமே. இது எதுவுமே வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் விஷயங்கள் கிடையாது. ஆக்சுவல் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் கிடையாது.